வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சோஷியல் மீடியா ரீச் நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம், இனியும் பார்க்க போகிறோம். நடுவில் இந்த ஒரு விஷயம், இந்த கூகுள் ரிவ்யூவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நான் தந்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் யாரை பார்த்தாலும் சொல்கிற விஷயம் என்ன, கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்க, கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் ஏன் பிஸ்னஸுக்காக இல்லை, பட் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸுக்காக அந்த கூகுள் ரிவ்யூ நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும், முதன்மையான விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஏன் கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஸ்லைடில் ஒரு விஷயம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். யா ஓகே, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தான் இதில் என்னன்னா, எனக்கு வந்து நான் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கிளைண்ட்டை வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் சரியாக இல்லாமல் வந்து அவங்க சர்வீஸ் கேட்டிருந்தேன். அவங்க சர்வீஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெயில் ஒன்று போட்டிருந்தாங்க. மெயில் அல்லது ஸ்கைப்லேருந்து ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன, தேங்க்ஸ் பீனா முகமது ஷஃபீலா. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் சரியாக சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இந்த வகையில் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, எங்கள் சப்போர்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, நீங்கள் ஒரு கூகுள் ரிவ்யூவில் இதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க லிங்கை கொடுத்தாங்க. இது ரொம்ப ஓகே, நம்ம நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருவோம். ரெண்டாவது ஒரு படி மேலே அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, வி வில் ஆல்சோ கிவ் யூ $20, கிட்டத்தட்ட 1700 ரூபாய் மதிப்புள்ள ரிவார்ட்ஸை உங்களுக்காக தரோன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு ரிவ்யூவோடைய மதிப்பு 1700 ரூபாய் வருது. இத்தனை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கான ஒரு ரிவ்யூவை கூகுள் போடும்போது நிச்சயமாக நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அதை தான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு $20 மதிப்புள்ள ரிவ்யூவை ரொம்ப ஈஸியாக வாங்குறதுக்கான பல வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து நீங்கள் கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்கணும், அதாவது கூகுள் ரிவ்யூ வந்து உங்களுடைய பிராண்டோடைய ட்ரஸ்ட்டை முதன்மைப்படுத்தும். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ரெப்புடேஷனையும் உங்கள் பிராண்டுக்கான ஒரு ரெகக்னேஷனையும் தரும். ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்கள் பிராண்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலேயே ஒரு என்கரேஜிங்கான விஷயம். இந்த மாதிரி கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்குறது என்ன காரணம் அப்படின்னா, எஸ்இஓன்னு சொல்லக்கூடிய சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் கூகுள் இதை வந்து ஒரு கன்சிடராக எடுத்துக்கிறாங்க. யாரெல்லாம் அதிகமான ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்காங்க, குவாலிட்டியான ரிவ்யூ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கான ரேங்கிங்கை லோக்கல் பிஸ்னஸில் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகமாக கிடைக்க உங்களுக்கு அதிகப்படியான சான்ஸ் எங்கே அப்படின்னா, கூகுளில் டாப் சர்ச் ரிசல்ட்ஸில் வர்றதுக்கான இது நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் என்னென்னா, ஒரு வேல்யூபான சோர்ஸ் ஃபீட்பேக். இது பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, அனலைஸ் ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறாங்க, அதில் இருக்க இன்சைட்ஸை பார்க்குறாங்க, அவங்க எப்படி உங்கள் பிராண்டை லவ் பண்ணியிருக்காங்க, எப்படி பிடிச்சிருக்காங்க பார்க்க. அந்த ஃபீட்பேக்கை வைத்துக்கொண்டு உங்கள் ப்ராடக்டோடைய மதிப்பு, உங்களுடைய சர்வீஸுடைய மதிப்பு, இது இல்லாமல் ஓவரால் கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூ அப்படிங்கிறது கிளிக் த்ரூ ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பாசிட்டிவ் பார்த்துனா இந்த ரிவ்யூலாம் பார்க்குறாங்க, எல்லாம் முடிச்ச போனாங்க. அவங்களுக்கு என்ன அடுத்து என்ன வரும், உங்கள் வெப்சைட் எங்கே இருக்குது, உங்களுடைய ஃபோன் நம்பர் எங்கே இருக்குதுங்க, அதை கால் பண்ணலாம் அல்லது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வெப்சைட்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். இந்த சிடிஆர்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்டம் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு தான் அவங்க கிளிக் பண்ணி பார்க்க போகிறாங்க. அதனால் அதிகமான டிராஃபிக் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வரும். ஸோ கன்வர்ஷன் ரேட்டையும் அதிகப்படுத்தும். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து என்னென்னா, உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் ப்ரூஃபை கொடுக்கும். அது இல்லாமல் உங்கள் மோட்டிவேட்டடாக உங்கள் கஸ்டமரை, உங்கள் பொட்டன்ஷியல் கஸ்டமரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான முடிவெடுக்கிறதுன அத்தனை விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க அவங்களும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை ரிவ்யூ கொடுப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ட்ரஸ்ட் பில்டிங். அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமரை உங்கள் மேலே அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான டூல். கூகுள் ரிவ்யூஸ் வந்து ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி. அதே மாதிரி உங்கள் பொட்டன்ஷியல் கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கேன் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதன் மூலமாக வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அது இல்லாமல் கூகுள் ரிவ்யூ யாரெல்லாமே அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் மதிப்பு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சு அருமையாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்காத ஒரு ரீச்சை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூ பர்ச்சேஸுடைய டிசிஷனில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ப்ராடக்டில் உங்கள் சர்வீஸில் இருக்கிறத பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக உங்கள் பிராண்டை சூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, உங்கள் காம்படிட்டருக்கு விட அதிகமான சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாங்க.
ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரிவ்யூவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் கூகுள் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க சார்பாக மக்களுக்கு உங்கள் நிறுவனத்தை தெரிந்தோ தெரியாமலோ இதாவோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீச் கொடுத்துருவாங்க. ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு எக்ஸ்பாண்டாக கிடைக்கும். நீங்கள் அதிகப்படியான வாடிக்கையாளரை சந்திக்க ஆரம்பிச்சுவாங்க. கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அதிகமாக கொடுக்கும். கூகுள் ரிவ்யூ அதிகமாக வாங்க 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 உங்களுக்கான ரிப்பீட்டட் பிஸ்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும். மொத்தத்தில் உங்கள் கூகுள் ரிவ்யூ உங்களுடைய பிராண்ட் ட்ராக்ஸ்டுக்கான ஒரு இம்பேக்ட், விசிபிலிட்டிக்கான ஒரு இம்பேக்ட், மொத்தத்தில் உங்கள் வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான அஸ்திவாரம். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். நான் ஸோ எங்களுடைய வெப்சைட் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள். நாங்கள் இதில் நிறைய பேருக்கு நாங்கள் கூகுள் ரிவ்யூ வாங்குறதுக்கான மெத்தட் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஒன்று ரெடி பண்ணி தரோம். அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும், NFC எனேபிள்டு ஸ்டாண்ட் இருக்கும். NFC எனேபிள்னா NFC மொபைலை டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ரிவ்யூக்கான லிங்க் இதில் ஓப்பன் ஆகிடும். அதை லிங்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம், அல்லது லிங்க்காகவும் நாங்கள் தந்துடுறோம். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒரே கோத்ரீட் பாருங்களேன். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. JSW கிட்டத்தட்ட ஒரு 300-400 அவுட்லெட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐஸ்வர்யம் ஸ்டைல் 300-400 அவுட்லெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களது பார்ப்போம், ஜஸ்ட் JSW பார்ப்போம். ஒரு QR கோட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு QR கோட் இருக்கும். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலோ அல்லது இந்த NFC இருக்கக்கூடிய ஸ்டாண்டையே டச் பண்ணாலோ, இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டச் பண்ணியே காமிக்கிறேன். கேட்குதா உங்களுக்கு? அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கூகுள் ரிவ்யூ வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். ஸ்கேன் பண்ணாவோ அல்லது டேப் பண்ணாவோ ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ரிவ்யூக்கான லிங்க்கில் போய் நின்றும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ AM ஸ்டைலுடைய கொடுத்துருக்கோம், அவங்களுக்கான கூகுள் ரிவ்யூ லிங்க்லையும் ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ SMS மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்லது உங்கள் ஷோரூமில் ஒவ்வொரு டிவிஷனில் இந்த மாதிரி வைத்துக்கொண்டு QR கோடு மூலமாக NFC மூலமாக கூகுள் ரிவ்யூ வாங்கலாம். ஏன் வாங்கணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட்னா, நீங்கள் வாங்க லோக்கல் SEO சொல்லக்கூடிய லோக்கலில் தேடும் பொழுது இந்த ரிவ்யூவை வைத்துக்கொண்டு உங்கள் நிறுவனம் முதன்மையாக வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான விஷயத்தோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.